வெல்கம் டு ஜெய்கா தமிழ். இந்த வீடியோவில் எருக்கு பூ மாலை கட்டுறதுக்கு பூக்களை எப்படி தேர்வு செய்யணும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாலை அழகாக இருக்கணுமா, நீண்ட நேரம் பசுமையாக இருக்கணுமா அப்படின்னா சரியான பூ தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். எருக்கு செடியை பார்த்த உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை பால் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த பால் விஷத்தன்மை கொண்டது. ஆனால் அதுவே பல மருத்துவ குணங்களோட நிறைய நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பூக்களை பறித்த உடனே தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்த பூக்களில் பால் இருக்காது, நார்மல் பூக்கள் போல் ஆயிரும். எருக்கு செடியில் உள்ள பால் விஷப்பாலாக இருந்தாலும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல் இதன் இலைகளும் பூக்களும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த செடிக்கே இவ்வளோ சிறப்பு இருக்கும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எருக்கும் பூவுக்கு இன்னும் அதிகமான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குது. விநாயகர் சந்நிதியில் எருக்கு பூக்கள் மிகவும் பிரசித்தி பெற காரணம் என்னென்னா, விநாயகர் கோடி சூரிய பிரகாஷன். அதை மாதிரி இந்த எருக்கு பூக்களும் சூரிய சக்தியை உள்வாங்கி இருப்பதனால இந்த பூக்களும் வீரியம் கூடுனது. எருக்கு செடியில் பல வகைகள் இருக்குது, பல நிறங்கள் இருக்குது. உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா அந்த வித்தியாசங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த எருக்கு பூங்கத்தை பார்த்திங்கன்னா மொட்டிலிருந்து விரிஞ்ச உடனே முதல் நாள் நார்மல் எருக்கு பூக்கள் போல தான் இருக்கும். மலர்ந்த பூக்கள் மறுநாள் ஆனதும் இதழ்களெல்லாம் பின்னோக்கி வளைஞ்சி ஒரு ஒழுங்கில்லாமல் காணப்படும். இந்த மாதிரியான பூக்களை வச்சு கட்டினா மாலையும் நன்றாக இருக்காது. இன்னொரு வகை எருக்கு செடியின் பூக்களை பாருங்கள். இந்த பூக்களை உத்து கவனிச்சிங்கன்னா இந்த பூக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பூக்கள் மலர்ந்த பிறகு முதல் நாள் மறுநாள் அதற்கு அடுத்த நாளும் இதே போல தான் இருக்கும். இந்த பூக்களின் இதழ்களின் வடிவம் மாறாது. காடுகளில் பல வகையான எருக்கு செடிகள் கலந்து தான் வளர்ந்து நிற்கும். இந்த மாதிரி பூக்களை உடைய செடிகளை கண்டுபிடிச்சி அதில் உள்ள பூக்களை பறித்து மாலை கட்டும்போது மாலை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். மாலை சீரான வடிவத்தில் வரணுன்னா எல்லா பூக்களும் ஒரே அளவில் தான் இருக்கணும். எருக்கு பூ மாலை கட்டும்போது இது போன்ற பூக்களை தேர்வு செய்து கட்டினால் மாலை நன்றாக நேர்த்தியாக அழகாக இருக்கும். அதனால் மாலை கட்டுறதுக்கு முன்பு பூக்களை தேர்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் சொல்லணுன்னா புதுசாக மலர்ந்த சுருளாத இதழ்களோட ஒரே அளவுள்ள சுத்தமாக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து கட்டினாதான் நம்ம எருக்கு பூ மாலை அழகாக கம்பீரமாக நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எருக்கு பூக்கள் மொட்டுக்களை வச்சு பல பல விதங்களில் கட்டிய வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பூக்களை பொறுத்தவரையில் சில பூக்கள் நல்லா வாசனை தரும், சில பூக்கள் நல்லா அழகு தரும். ஆனாலும் எல்லா பூக்களும் மனசுக்கு சந்தோஷம் தரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எருக்குப்பூ சூரிய ஒளியில் கூட சீக்கிரம் வாடி போகாது. வேறு பூக்கள் சில மணி நேரத்தில் வாடி போயிடும். ஆனால் எருக்கு பூ மாலை மட்டும் நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எருக்கு பூக்களை பொறுத்தவரையில் பூக்கள் கொஞ்சம் வாடி இருந்தாலும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுக்கும்போது பூக்கள் ஃப்ரெஷ் ஆயிரும். விநாயகருக்கு எருக்கு பூ மாலையை சாற்றி அர்ச்சிக்கப்படுவதனால இந்த எருக்கு பூக்களுக்கு அர்க்க புஷ்பம் அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு. எருக்குப்பூ சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க ஆன்மீக அர்த்தம் அதிகம். அதனால் எருக்குப்பூ நம்ம ஊரில் எப்போதும் புனித பூவாகவே பார்க்கப்படுகிறது. இப்போது நான் கட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாலை சாதாரணமாக பூக்கடையில் வாங்கின பூ அல்ல. இது நம்ம ஊரில் வயல்வெளிகளில் வளர்ந்துருக்கக்கூடிய எருக்கு செடியிலிருந்து பறித்த பூ தான். இது ஒரு வகையான எருக்கு செடியின் பூக்கள். இந்த பூக்களின் இதழ்கள் வளையாது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். அதனால தான் இந்த பூக்களை நான் தேர்வு செய்து கட்டுகிறேன். இந்த முறையில் கட்டிய பூமாலை வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.
பூமாலை கட்டுவதன் ஐதீகம் நம்ம முன்னோர்கள் சொன்னது என்னதுன்னா, கடவுளுக்கு செய்யக்கூடிய எந்த அலங்காரத்திலும் பூமாலை முக்கியமாக இடம்பெறுது. மாலை கட்டி வழிபாடு செய்யும் பூஜை முறை தான் முழுமை அடைகிறது. எந்த தெய்வமாக இருந்தாலும் மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பூஜை முறை தான் முழுமை அடைகிறது. அதனால தான் பூமாலைக்கு ஆன்மீகத்தில் முக்கிய இடம் உண்டு. பூமாலை கட்டி சமர்ப்பிப்பது கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகமாக்குது. பக்தியும் அன்பும் மனசில் அதிகரிக்குது. இரண்டாவதாக, கைகளால் பூக்களை வச்சு மாலை கட்டும்போது மன அமைதியாகும். ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பூவுக்கும் வாசனை இருக்குது, பல மருத்துவ குணங்களும் இருக்குது. அந்த மாதிரி பூக்களை நாம் தொடுவதும் சுவாசிக்கும் போதும் உடலுக்கும் மனசுக்கும் நல்லது. இன்னொன்று, கடவுளுக்கு மாலையை சமர்ப்பிக்கும்போது வீட்டு வளம், அமைதி, நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு நம்ம முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. பூமாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும்போது பாவங்களெல்லாம் நீங்கி ஆன்மீக வளர்ச்சிக்கு நமது மனசு பக்குவப்படும் அப்படின்னும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கடவுளுக்கு பூமாலை கட்டி சமர்ப்பிப்பவருக்கு புண்ணியம் சேரும். அது வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஆன்மீக வளத்தையும் தரக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு எல்லாம் ஆர்டிஃபிஷியலாகி நவீனமயமாகி கொண்டிருக்க காலத்தில் பூமாலையை நாம் கைகளால் கட்டி இறைவனுக்கு சமர்ப்பிக்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மாறாமல் இருக்கும். அதே நேரத்தில் இயற்கையோடு நம்மை இணைக்கும் உணர்வு நமக்கு வரும். எருக்கு பூமாலையை ஒரு அலங்காரமாக பார்க்கக்கூடாது. அது ஒரு ஆன்மீக சேவை, ஒரு பக்தியோட இறை வழிபாட்டு பணி. நாம் கடவுளுக்கு காணிக்கையாக வைக்கும் ஒவ்வொரு எருக்கப்பூ மாலையும் நம்ம மனசுக்கு அமைதியையும் வீட்டுக்கு சாந்தியையும் வாழ்க்கைக்கு உறுதியையும் தரக்கூடியது. விநாயகர் எப்படி பொதுமக்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறாரோ, அதாவது மக்கள் கூடக்கூடிய ஆத்தோரங்கள், முச்சந்திகளெல்லாம் எளிமையாக அமர்ந்து காட்சி தந்து அருள்பாலிக்கும் எளிமையான தெய்வம் விநாயகர். அதுபோல தான் எருக்கம்பூவும் நமக்கு கைவசமாக எளிமையாக எப்போதும் நம்ம சுற்றுப்புறத்திலேயே கிடைக்கிறது. எளிமையின் தெய்வமான தடை நீக்கும் விநாயகரும் சாதாரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய எருக்கம்பூவும் சேர்ந்தாலே வாழ்வுக்கு வலிமையும் எளிமையும் நிம்மதியும் எளிதாக கிடைக்கும். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் மாமருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதார்கால். இந்த விநாயகர் அகவலை பாடி விநாயகரின் பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.